சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு மீனாவுக்கு இங்கே விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் அவ்வளோ கோவம் வருது. இத்தனை நாள் இந்த உண்மையை என் வீட்டுக்காரர் சொல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் மற்றவங்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்ல தான் போகிறேன். நான் சொல்கிற உண்மையை மற்றவங்க நம்பலனாலும் கண்டிப்பாக அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான பாடம் புகட்டணும். இந்த மனோஜை இல்லைன்னா கையில் பிடிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்த மனோஜை இனியும் நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா யோசிக்கிறாங்க. இங்கே நடந்த எல்லாத்தையுமே பாட்டிக்கிட்ட சொல்லணும், பாட்டியை வர வைக்கணும், பாட்டி முன்னாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் விஜயாத்த மனோஜ் 2 பேரும் அமைதியாக இருப்பாங்க. இல்லைன்னா இவங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு என்ன வேணாலும் பேசுவாங்க. இனியும் முத்து மாதிரி நான்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன். உண்மை என்னன்னு கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். இந்த மனோஜ் மேலே எல்லா தப்புமே இருக்குது, எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு மீனா ரொம்பவே கோவமாக இருந்தாலும் முத்து சொல்கிறாங்க, வேண்டாம் மீனா, இதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லை, உனக்கு உண்மை தெரியணும்னு தான் நான் சொன்னேன். இதெல்லாம் சொன்னால் எங்கள் அம்மா மனசு மாற மாட்டாங்க, மறுபடியும் உன்னையும் என்னையும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு முத்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் மீனா எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாட்டியும், என்ன மீனா ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, இல்லை பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு மீனா ரொம்ப அழுகுறாங்க. உடனே பாட்டியும், என்ன பிரச்சனைமா? விஜயாவால் தான் எப்படியும் பிரச்சனை வந்திருக்கும் அப்படி தானேன்னு கேட்க, இல்லை, இந்த தடவை உங்கள் பேரன் மனோஜால தான் பிரச்சனை. எல்லாரும் என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்துகிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க, என்னால் தாங்கிக்க முடியல பாட்டி அப்படின்னு சொல்லி மீனா அழுகுறாங்க. உடனே பாட்டியும், என்ன பிரச்சனை, என்ன விஷயம், அப்படி என்னதான் அந்த மனோஜ் பேசினா, என்ன செஞ்சா அந்த மனோஜ், நீ சொல்லு, நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. உடனே மீனா அழுதுகிட்டே பாட்டியை கேள்வி கேட்குறாங்க. ஏற்கனவே சரியாக படிக்கவும் முடியாமல் தன்னுடைய அம்மா பாசமும் கிடைக்காம இங்கே போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நின்னார்ல என் வீட்டுக்காரர் முத்து, என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ வரைக்கும் அதையே சொல்லி இந்த மனோஜ் அவமானப்படுத்துறாரு. ஆனால் நடந்த உண்மை என்னன்னு யாருக்கும் புரிய வைக்க வேண்டாமா, சொல்ல வேண்டாமா? தப்பு செஞ்சது இந்த மனோஜ். தன்னுடைய அண்ணன் தன்னுடைய அம்மா கூடவே இருக்கணுன்றதுக்காக இங்கே மனோஜை பற்றி சொன்னாலும் விஜயா அந்த சமயம் புரிஞ்சுக்கலன்னு உடனே அங்கே வந்த போலீஸ் முன்னாடி, என் பையன் முத்து தான் தப்பு செஞ்சுருப்பான், அவனை கூப்பிட்டு போங்க, இந்த வீட்டில் இருக்கிறத விட அந்த முத்து வேற எங்கேயும் இருந்தால் தான் எங்களுக்கு நிம்மதி, என் பையன் மனோஜ் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு முடிவெடுத்தது உங்கள் மருமக விஜயா தானே? அந்த சமயம் அவங்கள நீங்கள் சும்மா விட்டுருக்கக்கூடாது. என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ வரைக்கும் மனோஜ் தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சது. ஆனால் தப்பு செஞ்ச மாதிரி என் வீட்டுக்காரரை எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது, இங்கே அடுத்தவங்க கிட்ட மாட்டி விடுறதுன்னு இப்படிப்பட்ட வேலையை மனோஜ் செஞ்சிட்டு இருக்கும்போது எங்களால் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்? நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னா எங்களுக்காக நீங்கள் பேசணும். இல்லையா, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் பாட்டி, இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும், என்னால் இந்த வீட்டில் இவங்க செய்கிற பிரச்சனையை தாங்கிட்டு அமைதியாக இருக்க முடியல பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும். உடனே இங்கே பாட்டி அழுகிறாங்க. எனக்கு தெரியும், என் பேரன் எந்த தப்பும் செய்ய மாட்டான், எப்பயுமே முத்து உண்மையை தான் பேசுவான், நேர்மையாக தான் இருப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்வானே தவிர்த்து அவனுக்கு பிரச்சனை செய்யவே தெரியாது. ஆனால் விஜயா தான் முத்துவை புரிஞ்சுக்காம இப்படி போலீஸ் வந்த உடனே எல்லா தப்பும் முத்து மேலே தான் இருக்குன்னு மாட்டி விட்டுட்டா. ஆனால் இந்த தப்பு செஞ்சது மனோஜ் தானே எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும்? முத்துவுக்கு இத்தனை நாள் என்னால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணேன், இனியும் என் பேரனுக்காக சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மனோஜ் திருந்தாமல் மறுபடியும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானா, அவனை நான் சும்மா விட போகிறதே இல்லை. நீ அழாத மீனா, முத்து சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு நீ முத்துவை புரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி, நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா? ரோகிணி எப்போ பார்த்தாலும் முத்து நல்லவரே இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. முன்னாடியே முத்து இப்படி தானா? இது தெரியாம தான் முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா மீனா? அதனால தான் இந்த வீட்டில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. நான் இப்போவும் தலை குனிஞ்சிக்கிட்டே அமைதியாக தான் இருக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி. நீங்கள் நான் இந்த முத்து கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் தான் வரணும், இந்த மனோஜை வெளுத்து வாங்கணும் பாட்டி. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் செஞ்சது எல்லாமே தப்புன்னு விஜயாத்தைக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டில் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். நீங்கள் கிளம்பி வாங்க பாட்டி, எங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண இருக்கீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே அழுததால் பாட்டி யோசிக்கிறாங்க. மீனாவே இவ்வளோ கஷ்டப்படுறானா, முத்து இந்த விஜயாவும் மனோஜும் பேசின பேச்சால் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான். என் பேரனுக்காக நான் தான் இருக்க சப்போர்ட் பண்ணேன்,
தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு திருந்தாத இந்த மனோஜ் விஜயாவை நான் சும்மா விட மாட்டேன். ஏன் தான் மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சு ரொம்பவே கோவம் வருது. மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு உடனே பாட்டியும் மீனா ஃபோன் பண்ணதால் இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜயா எப்பயும் போல காலையில் பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகணும். பார்வதி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு கிச்சனில் மீனா என்னதான் சமைச்சு வச்சுருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே போகும்போது மீனா எதுவுமே சமைக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன இந்த மீனா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா? வீட்டு வேலையை செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்காளா? என்னதான் நடக்குது? எப்போ பார்த்தாலும் இந்த முத்து அழுதுகிட்டே இருக்கான், இந்த மீனாவும் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனால் வீட்டு வேலையை மட்டும் பார்த்த மாதிரியே தெரியலையே. எல்லாரும் இப்போ அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புவாங்க, நானும் சீக்கிரமாக வெளியில் கிளம்பணும். மீனா சமைக்காமல் இவ்வளோ நேரம் என்ன செய்கிறா அப்படின்னு ரொம்ப கோவமாக, என்ன மீனா என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க, நான் அமைதியாக உட்காந்துட்ருக்கேன், என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது? கிச்சனில் எல்லாமே அப்படியே இருக்குது, நீ சமைக்கவே இல்லை, வீட்டு வேலை எதையுமே செய்யலை, நாங்கள் வெளியில் வேலைக்கு போக வேண்டாமா? என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சமைச்சாதான் நீங்கள் வெளியில் வேலைக்கு போக முடியுமா? நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாமே, நான் எதுக்கு இந்த வீட்டை வேலை பார்க்கணும் அப்படின்னு மீனா கேள்வி கேட்க, என்னடி இப்படிலாம் பேசுகிற? நீ இந்த வீட்டோட மருமக தானே, நீ தானே எப்பயும் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்ப, அப்புறம் என்ன புதுசாக கேள்வி கேட்டுட்ருக்க, எதிர்த்து பேசுகிற? என்ன முத்து இப்படிலாம் பேசணும்னு சொல்லி கொடுத்தானா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் வீட்டுக்காரர் அப்படிலாம் செய்ய மாட்டார், எல்லாத்துக்கிட்டேயும் நானும் பாசமாக நடந்துக்கணும், நீங்கள் விரும்புகிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்துகிற உங்களுக்கு நான் எப்படி சமைச்சு கொடுப்பேன்? எனக்கும் நிறைய வேலை இருக்குது, ஆனால் நான் எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டுப்பேன். இனி இந்த வீட்டில் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டான்னு நானே முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாள் என் வீட்டுக்காரர் சொன்னார், நீ யாருக்கும் சமைச்சு கொடுக்காத, எனக்கும் என் அப்பாவுக்கும் மட்டும் சமைச்சா போதும்னு. அப்போல்லாம் உங்கள் பேச்சை தானே கேட்டேன். மனோஜ், ரோகிணின்னு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தேன்ல, நல்லா சாப்பிட்டீங்கல்ல. ஆனால் மீனா நல்லா சமைச்சு கொடுக்குறா, பொறுப்பான மருமகளாக இருக்காளேன்னு என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களா? இல்லை உங்கள் பையன் முத்துவை தான் மகனாக ஏற்றுக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் நான் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும்? இல்லை, மனோஜ் எங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாரே, அப்போ உங்கள் பையன் முத்து கண் கலங்கி நிற்கும்போது அதை பார்த்து கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம பையனே இப்படி அவமானப்படுத்துகிறானேன்னு மனோஜை கேள்வி கேட்க தோணலைல்ல. அப்புறம் நான் எதுக்கு நீங்கள் சொன்னதை கேட்கணும்? வெளியில் வேலை இருக்குன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, என்னை வந்து கேள்வி கேட்காதீங்க. என் வீட்டுக்காரருக்காக இனி நான் சமைக்க போகிறதில்ல, என் வீட்டுக்காரர் பேச்சு தான் கேட்பேன். அதனால் வேணுன்றவங்க சமைச்சு சாப்பிடுங்க. என்னை பற்றியும் என் வீட்டுக்காரரை பற்றியும் அக்கறை இல்லாத உங்களுக்கெல்லாம் நான் வேலை செஞ்சு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக பேச, இங்கே விஜயாவும் இன்னைக்கு முத்து வரட்டும் அப்படின்னு கோவமாக நிற்கிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை பாட்டியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. உடனே இங்கே மீனாவும், வாங்க பாட்டி நீங்கள் வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா மீனா, நீ தான் எங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணி வர வச்சியா? முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, ஏன்னா முத்துவை அனுப்பியிருக்கலாம். எங்கள் அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, உடனே கூப்பிட போனேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன மீனா என்னவோ ஃபோன் பண்ணி என் மாமியாரை வர வச்ச மாதிரி என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன நடக்குதுங்க? வேணும்னே பிரச்சனை செய்ய இந்த மீனா திட்டம் போட்டுட்டா போல, நாம் மனோஜை வந்து அவமானப்பட்டு நிற்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கத்த, ஆமாம் இந்த மீனா சொல்லியா வந்தீங்க அப்படின்னு கேட்க, என் பேத்தி மீனா வர சொல்லலைனாலும் உங்கள் எல்லாரையும் பார்க்க நான் வருவேன். ஆனால் இப்போ மீனா தான் நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்னை உடனே கிளம்பி வர சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா மீனாவை பார்க்குறாங்க. இந்த வீட்டில் பிரச்சனை செய்கிறதுக்காக ஏன் மாமியாரை என்னையே கேட்காம என் வீட்டுக்கு ஏண்டி வர வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனாவும், எப்போ பார்த்தாலும் எனக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்கிற உங்களுக்கும் மனோஜுக்கும் சரியான பாடம் புகட்ட தான் பாட்டியை வர வச்சேன். பாட்டி ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டுமே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதனால தான் இப்படிலாம் செஞ்சேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்கிட்டயே இப்படிலாம் பேசுகிறல்ல, இதெல்லாம் நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த வீட்டில் எப்படி நீ சந்தோஷமாக இருக்கன்னு நான் பார்க்குறேன். முத்து வரட்டும், நானே பேசி உங்கள் 2 பேரையும் இந்த வீட்டிலேருந்து அனுப்பலைன்னா நான் விஜயாவே இல்லை. என்கிட்டே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டல, என் மாமியார் கிளம்பட்டும், அப்புறம் நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். பெருசாக இவங்க வந்து என்னடி செஞ்சிட போகிறாங்க? நான்லாம் எதுக்குமே யோசிக்க மாட்டேன். எங்கள் மாமியார் என்ன சொன்னாலும் நான் வந்து எப்படி பதில் பேசணும், எப்படி பிரச்சனையை சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் மீனா அப்படின்னு இங்கே விஜயா சொல்லிட்டு, அத்தை வாங்கத்த, உங்களுக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே பாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்க விஜயா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்
மீனா சமைக்கலையான்னு கேட்கும்போது, அதை ஏன் கேட்குறீங்க? இந்த வீட்டு மருமக 3 பேரும் சரியா இருந்தா எனக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுதுன்னு விஜயா சொல்கிறாங்க. இனி நான் சமைக்கவே மாட்டேன், முத்து பேச்சை தான் கேட்பேன். முத்துவுக்கு மட்டும்தான் மீனா சமைப்பாளாம், மற்ற வேலை எதையும் செய்ய மாட்டாளாம். என்ன மாமியாருன்னு மதித்து பேசாமல் எப்படி திட்டுறா தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து பேசுகிறாத்த. நல்ல வேலை நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் பேத்தி மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே, அவள் தப்பு செஞ்சாலும் நீங்கள் தானே கேள்வி கேட்கணும். நீங்களே கேள்வி கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், மீனா இப்படி பேச கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். மீனா இவ்வளோ கோவமாக பேசியிருக்கானா, அதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, உடனே நான் எதுவுமே சொல்லலைங்க, எல்லாரும் வேலைக்கு போகணுன்னு சொன்னேன். எப்பயும் போல் எல்லாருக்கும் சமைச்சு வைக்காம இவ்வளோ நேரம் என்ன செஞ்சேன்னு கேட்டால் சரியாக பதில் சொல்லாமல் எதிர்த்து பேசுகிறா இந்த மீனா. அத்தை, நீங்களே என்னன்னு உங்கள் பேத்தி மீனா கிட்ட கேளுங்க அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. உடனே பாட்டியும், என்ன விஜயா பேசுகிற? இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க. மற்ற மருமகளும் சமைக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணுன்னு நீ ஏன் எதிர்பார்க்கல? மீனா மட்டும் எல்லா வேலையும் செய்யணும், தனியாகவே இருந்து வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நீ ஏன் நினைக்கிற? இல்லை, நல்ல மாமியாராக இருக்கிற நீ எல்லாருக்கும் ஒரு நாள் சமைச்சு கொடுக்க வேண்டியதானே? இதில் தப்பே இல்லையே. மீனா மட்டும் வேலை செய்யணும்னு சொல்கிறல்ல, அதுதான் தப்பு. மற்ற எல்லாரும் வரதுக்கு முன்னாடி மீனா சமைச்சு வைக்கணும், பொறுப்பாக வீட்டு வேலையை பார்த்துக்கணும். ஆனால் மீனாவை நீ மருமகளாக ஏற்றுக்க மாட்ட. அப்படி இருக்கும்போது முத்து சொல்கிறது தான் சரி. மீனா இதுக்கு சமைச்சு கொடுக்கணும். வேணும்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியது தானே? ஏன் நீங்கள் எல்லாரும் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்களா? மீனா சம்பாதிக்கலையா என்ன? முத்துவுக்கு உதவி செய்யலையா என்ன? வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது, பூ கொடுக்க போகிறதுன்னு ஒவ்வொரு வேலையாக மீனாவும் தான் பார்க்குறா. அது மட்டுமா, வீட்டுக்கு வந்தால் மட்டும் ரெஸ்ட் எடுக்க முடியுமா என்ன? மீனா கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறா. ஆனால் யாராவது மீனாவை பாராட்டுறீங்களா? இல்லை பெருமையாக பேசுகிறீங்களா? எப்போ பார்த்தாலும் நீயும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்க. அதுலேயும் உன் பையன் மனோஜ் முத்துவை அவ்வளோ பேசி அவமானப்படுத்தும் போது கூட நீ ஒரு நல்ல அம்மாவாக இருந்து மனோஜை கேள்வி கேட்காம இருந்தையே, முதல்ல அதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையா? இல்லை நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, என்னத்தை இந்த மீனா வீட்டில் நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி வர வச்சாலான்னு கேட்க, ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்குது? நீ தப்புக்கு மேலே தப்பு செய்கிற, மனோஜுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற. அப்புறம் முத்து மீனாவுக்காக நான் தானே இருக்கேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் கேள்வி கேட்கவும் நான் தானே வந்தாகணும். அதனால தான் வந்தேன். எங்கே உன் பையன் மனோஜ் அப்படின்னு சொல்ல, அத்தை, நீங்கள் வந்த உடனே ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி பிரச்சனை செய்யாதீங்க. இந்த மீனாலாம் ஒரு ஆளுன்னு அவள் ஃபோன் பண்ணான்னு உடனே இங்கே வந்து நிற்கிறீங்க, எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? மனோஜ் சொன்னது எல்லாமே உண்மைதானத்தை. அங்கே ஏற்கனவே சரியாக படிக்காமல் நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தின முத்து உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா கூட நான் மகனாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு முடிவெடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அப்புறம் இப்போ வரைக்கும் முத்து மேலே எனக்கு அக்கறையும் பாசமும் இல்லாததுக்கு காரணம் முத்து செஞ்ச அந்த தப்பால் தானே. அதை தான் வந்து மனோஜ் சொன்னான். இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாருக்கும் தெரியட்டுமே, ரோகிணி ஸ்ருதின்னு எல்லாருக்கும் தெரியட்டும், இந்த முத்துவோட லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இருந்த கோவத்தில் விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, என்னத்தை நான் உண்மை தானே சொல்கிறேன்னு சொல்லும்போது, உனக்கு என்ன உண்மை தெரியும்னு நீ பேசிகிட்டு இருக்க? சொல்லப்போனால் மனோஜ் செஞ்ச தப்புக்கு முத்து தான் தன்னுடைய அண்ணனாச்சேன்னு போனா போதுன்னு உதவி செஞ்சுருக்கான். அதனால தான் முத்து போலீஸில் மாட்டிக்கிட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் யார் தப்பு செஞ்சாங்கன்னு தெரியாமல் முத்துவை இப்படி பேசுகிற, அசிங்கமா இல்லை அப்படின்னு பாட்டி கேட்ட உடனே, அத்தை, எனக்கு உண்மை என்னன்னு தெரியும், நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மீனா பேசுகிறாங்க. என்ன உண்மை உங்களுக்கு தெரியும்? மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி இப்படி நீங்கள் ஏமாந்து போய் தான் நிற்கிறீங்க. ரோகிணி உங்களை ஏமாத்துனது பத்தாதுன்னு இந்த மனோஜும் அதே வேலையை தான் செய்கிறாரு. சொல்லப்போனால் ஏன் வீட்டுக்காரர் முத்து மேலே தான் எந்த தப்பும் இல்லை. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் இப்படிலாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறா இந்த மீனா, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல உடனே அங்கே ரோகிணி வந்து நிற்கிறாங்க. பாட்டி வேற வந்திருக்காங்க, மனோஜை முதல்ல கூப்பிட்டு வரணும். பாட்டி வந்தாலே பிரச்சனை தான் வரும். பாட்டி வேற ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்களே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ், முதல்ல நீ வெளியில் வா, பாட்டி ரொம்ப கோவமாக அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என் பாட்டி எதுக்கு இப்போ வந்தாங்க, யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எல்லாம் தெரியல, நீ வந்து என்னென்னு பாரு, என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மெதுவாக மனோஜும் வந்து நிற்கிறாரு. ஆனால் முத்து அங்கே சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மீனா பாட்டி இங்கே வந்து விஜயா கிட்ட எல்லாரும் பேசிகிட்ருக்க, முத்து ரொம்ப அமைதியாக பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி எப்போ வந்தீங்கன்னு கேட்டுட்டு அமைதியாக போய் உட்கார்றாரு. என் பேரன் என்னை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசுவான். ஆனால் இன்னைக்கு
என் பேரன் முத்துவோட முகத்துல சிரிப்பே இல்லை. அதுக்கு காரணம் நீ தான் விஜயா, உன் பையன் மனோஜும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தேவையில்லாமல் என் மாமியாரை வர வச்சது மட்டும் இல்லாமல் எனக்கும் என் பையன் மனோஜுக்கும் பிரச்சனை செய்யணும்னு இந்த மீனா இப்படிலாம் யோசனை பண்ணியிருக்கா. இது தெரியாமல் நாம் இன்னைக்குன்னு பார்த்து மீனாவை திட்டிகிட்டு இருந்தோம். என் மாமியார்கிட்டையும் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். எந்த உண்மையை பற்றி பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலையேன்னு யோசிக்க உடனே பாட்டி அங்கே வந்த மனோஜை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. என்ன மனோஜ், நீ மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, மற்றவங்கள பற்றி யோசிக்காம நீ மட்டும் நிம்மதியாக இருக்க போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி, அம்மா பேச்சை கேட்டு நல்லா படித்து நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். நான் எப்பயும் சந்தோஷமாக தான் இருப்பேன். நான் ஒன்றும் அந்த முத்து மாதிரி தப்பு செய்யலையே. தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு அம்மா தான் என் கூடவே இருந்தாங்க. அதனால நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் உங்கள் கூட தானே இருந்தான் முத்து. அவனை பார்த்தீங்களா? சரியாக சம்பாதிக்க கூட தெரியாமல் எப்போ பார்த்தாலும் தலை குனிஞ்சு நிற்கிறான். வெளியில் போனால் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு வருவான். அதனால நீங்கள் முத்துவுக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எப்பயும் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்ல உடனே முத்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. நீ என்னை பற்றி பேசாத, நான் உன்னை பற்றி பேசாமல் அமைதியாக இருக்கேன்ல. நீ செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் என் அண்ணனாக இருக்கிற நீ தலை குனிஞ்சு நிற்பேன்னு நான் பொறுமையாக இருக்கேன்ல. நீ என்னை பற்றி பேசவே பேசாத. உன் குணம் என்ன, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, போதும் போதும், நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. அதனால் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லும்போதே உடனே பாட்டி மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் விஜயா கிடையாது. நீ பேசுகிறதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் விஜயா கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா விஜயா வேணால் உன்னை நம்புவா, ஆனால் நான்லாம் உன்னை நம்ப மாட்டேன். உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. உடனே முத்துவும், ஆமாம் பாட்டி, உண்மையை சொல்லி தான் ஆகணும். நீங்களே வந்ததுக்கப்புறமா உங்கள் முன்னாடி கூட இந்த மனோஜ் தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்காம எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? இனி எப்படி பாட்டி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கண் கலங்கி அழுதுகிட்டே, அன்னைக்கு நான் தான் தப்பு பண்ணேன்னு வீட்டுக்கு போலீஸ் வந்த உடனே என்ன மாட்டி விட்டீங்க. அப்போ கூட மனோஜ் எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல. தப்பு செஞ்சதே இந்த மனோஜ் தாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு முத்து. உடனே இங்கே அண்ணாமலையும், ஆமாம் விஜயா, இதுக்கு மேலேயும் நீ நம்பாமல் முத்து மேலே தப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு முத்துவை மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக அடம்பிடிச்சிட்டு இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லப்போனால் தான் கூட படிக்கிற பையன் தன்னை விட நல்லா படிச்சிடக்கூடாதுன்னு நினச்சி தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு, சொல்லப்போனால் அங்கே போலீஸ் இங்கே கூப்பிட்டு போக வேண்டியதே மனோஜை தான். ஆனால் என்ன செய்ய, தன்னுடைய அண்ணன் ஆச்சேன்னு சொல்லி பொறுமையாக அமைதியாகவே இருந்துட்டான் உண்மையை சொல்லாமல் இந்த முத்து. இப்போ வரைக்கும் நீ அதை தானே நினச்சிட்டு இருக்க, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ இனியாவது முத்துவை புரிஞ்சுக்கணும். முத்து எந்த தப்பும் செய்யலை, மற்றவங்களுக்கு உதவி தான் செஞ்சுட்டு இருந்தான். சொல்லப்போனால் இங்கே ஸ்கூலில் யாருக்கும் தெரியாமல் மனோஜ் செய்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு முத்து முன்னாடியே என்கிட்ட சொன்னான். மனோஜ் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான், அதே மாதிரி தான் கூட படிக்கிற பசங்களை கூட புரிஞ்சிக்காமல் இருக்கான், அவன் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறான்னு சொன்னப்போ மனோஜை கூப்பிட்டு நான் உனக்கு தெரியாமல் பேசினேன். அப்போ கூட மனோஜ் பொய் சொன்னான், ஏமாத்தணும்னு நினச்சான். அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், மனோஜ் உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி இங்கே நிறைய தப்பு செய்கிறான். நீ மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் என்னென்ன செஞ்சுருக்கான்னு இங்கே முத்து என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்ல, மன்னிச்சிருங்கப்பா, இனி இப்படிலாம் நான் செய்ய மாட்டேன்னு மனோஜ் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவால் தான் நமக்கு பிரச்சனை வருது, அப்பாவும் நம்மளை கூப்பிட்டு திட்டாங்க, இனி முத்து இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வேணும்னே பிரச்சனை செஞ்சுட்டு முத்துவை மாட்டி விட்டுட்டான். இனியாவது முத்து மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு முத்துவை உன் மகனாக ஏற்றுக்கலன்னா வேற என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் இந்த மனோஜை நம்பிக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும், சொல்லப்போனால் நான் எந்த தப்புமே செய்யலை, இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என் அண்ணன் மனோஜ் நல்லா இருக்கணும், மனோஜை பிரிஞ்சு நீங்கள் இருக்க மாட்டீங்கன்றதுக்காக நானே இதெல்லாம் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேனே தவிர்த்து மற்றபடி என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் மனோஜை காப்பாற்றணுன்றதுக்காக மனோஜுக்கு உதவி செஞ்சேன், ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலை, இதுதான் உண்மை. மனோஜ் இப்போ வரைக்கும் சொல்கிறது எல்லாமே பொய் தான். நான் உள்ளே போனதுக்கப்புறமா மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் சொல்லப்போனால் போலீஸில் மாட்டிக்க வேண்டியது இந்த மனோஜ் தான், நான் கிடையாது. ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலையே, இதுதான் உண்மை அப்படின்னு முத்து ரொம்ப தெளிவாக சொல்ல உடனே மனோஜ், பார்த்தீங்களாம்மா, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்லம்மா,
நான் இந்த தப்பெல்லாம் செய்யலை. முத்து உங்கள் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி இந்த மீனாவும் தேவையில்லாமல் பாட்டியை வர வச்சு என்ன தலகுனியை வைக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் இப்படி செய்கிறாங்க. இந்த வீட்டு மருமகளாக வந்திருக்கிற ரோகிணி, ஸ்ருதி எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கணும். இவங்க 2 பேரும் மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்வேனா? நான் நல்லா படிப்பேன்லம்மா, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்பேன்லம்மா. அதனால தானே இப்போ நான் பிஸ்னஸ் செய்கிறேன். என்ன நம்புங்கம்மா, இந்த முத்து சொன்னதை நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மனோஜ். உடனே பாட்டி விஜயா முன்னாடி தெளிவாக சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் மனோஜை நீ நம்பாத. மனோஜ், உண்மையாகவே விஜயாவை உனக்கு பிடிக்கும்ல, உங்கள் அம்மாவை நீ நம்புறல்ல, அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் உன்னை நம்பணும்னா விஜயா முன்னாடி இப்போவே நீ உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எங்கள் அம்மா முன்னாடி தெளிவாக நடந்த உண்மையை சொல்கிறேன். முத்து மேலே தான் தப்பு இருக்குது, நான் எந்த தப்பும் செய்யலை. என்ன முத்து, நான் தான் தப்பு செஞ்சேன்றதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா என்ன? ஆனால் நீ தான் அவமானப்பட்டு நின்ன, நீ தான் சரியாக படிக்காமல் இந்த நிலைமையில் இருக்க. அதுக்கு காரணம் நீ செஞ்ச தப்பால தான். என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆனால் நீ எப்படி உண்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயாவும் யோசிக்கிறாங்க. முத்து பொய் சொல்லவே மாட்டான்னு எல்லாரும் சொல்லும்போது மனோஜ் அப்பப்போ நம்மக்கிட்ட நிறைய பொய் சொல்லி என் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்திருக்கான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக. மீனாவோட நகையெல்லாம் எடுத்து அந்த உண்மையும் சொல்லாமல் என்ன தானே மாட்டி விட்டான் இந்த மனோஜ். ஒருவேளை இவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மையாக இருக்குமா என்ன? நாம் அதை தெளிவாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சரிதான் மனோஜ், ஏன் முன்னாடி நீ உண்மையை சொல்கிறனா சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்னம்மா நீங்களும் சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க, சந்தேகப்படலை, எல்லாருக்கும் உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தான். இங்கே முத்து மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல உன் பாட்டி வந்திருக்காங்கல்ல, உனக்காக நான் இருக்கேன், இப்போ நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும் திருன்னு முழிக்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, அது எப்படி மனோஜ் இதெல்லாம் செய்வார் அப்படின்னு மீனா சொன்னதுக்கப்புறமா இங்கே திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். அம்மா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனோஜ், நீ தான் எந்த தப்பும் செய்யலையே, உன் மேலே எனக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்குது. இப்போ சொல்லு, நடந்தது என்னன்னு சொல்லு. அது மட்டும் இல்லை, நீ உண்மையாகவே பொய் சொல்லலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜும், இல்லைம்மா நான் தான் தப்பு செஞ்சேன், முத்து ரொம்ப பாவமா, நான் செஞ்ச தப்புக்காக அவன் போலீஸில் மாட்டிக்கிட்டாமா, அப்போ கூட என்னை பற்றின உண்மையை முத்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போதாம்மா உண்மையவே பேசுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே பொய் தானா மனோஜ்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலை, இப்போவாது தெளிவாக புரிஞ்சுக்க, உன் பையன் மனோஜ் எப்படிப்பட்டவன்னு. இவ்வளோ நேரம் இத்தனை நாள் இங்கே முத்துவை புரிஞ்சுக்காம என்ன பேச்சு பேசுன நீ, இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் என்னதான் நடந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்க, நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம்மா, முத்து சொன்னது எல்லாமே உண்மை. நான் நல்லா படிக்கணும்னு நினச்சேன், அதனால் என்னால் எதையும் சரியாக தாங்கிக்க முடியல, ரொம்ப கோவப்பட்டேன், என்னால் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் நான் முத்து தான் தப்பு செஞ்சான்னு மாட்டி விட்டதால் எப்பயுமே முத்துவை உங்களுக்கு பிடிக்காமே போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்பா கிட்டேயே முத்து ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதனால் அப்பா என்னை கூப்பிட்டு திட்டினாங்க. இனியும் முத்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். எப்போ பார்த்தாலும் இந்த முத்து வந்ததுக்கப்புறமா எல்லாரும் என்னை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவுக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் முத்துக்கிட்ட கோவமாக பேசுகிற மாதிரி என்கிட்டயும் அம்மா கோவமாக பேசுவாங்க. என்கிட்ட அம்மா பாசமாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அதனால தான்மா நான் செஞ்ச தப்பை முத்து செஞ்சான்னு முத்துவை மாட்டி விட்டுட்டேம்மா. ஆனால் முத்து என்னை மாட்டி விடணும், என்னை அவமானப்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்கலம்மா. முத்து நம்ம வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் முத்து திரும்பி வந்ததுக்கப்புறமா அவன் இங்கே இருக்கக்கூடாது, எனக்கு முத்துவை பார்த்தாலே பிடிக்கல. அதான் முத்து எந்த தப்பும் செய்யலைனாலும் முத்து தான் தப்பு செஞ்சான்னு உங்ககிட்ட முத்துவை பற்றி தப்பாகவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்களும் என்னை ரொம்ப நம்பினதுனால இப்போ வரைக்கும் என்னை நம்பிட்டு இருக்கீங்க. முத்து தலை குனிஞ்சு நிற்கிறாமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல, பாட்டி ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என் பேரை முத்துவோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டியே, அவன் நல்லா படித்து ஒன்றை மாதிரி பெரிய பிஸ்னஸ் செஞ்சு பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் இப்படி ஒரு நிலைமையில நிப்பாட்டிட்டல, நீயும் இந்த விஜயாவும் செஞ்ச பிரச்சனையால் பாரு, முத்துவோட நிலைமையை பாரு, என் பேரை அழுதுகிட்டே நிற்கிறான். என்ன விஜயா, இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே இங்கே அண்ணாமலையும், என்ன விஜயா அமைதியாக இருக்க, உடனே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லை அவ்வளவுதான், நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்ல, இங்கே ரோகிணியும் அழுகிறாங்க. என்ன மனோஜ், என்னெல்லாம் செஞ்சுருக்க, ஒன்னால் நானும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது.
இந்த ஸ்ருதி ரவின்னு யாராவது கொஞ்சமாவது இனி என்னை மதிப்பாங்களா? ஏன் தான் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சோ தெரியல. இதில் முத்து மேலே தப்பு இருக்குன்னு அந்த பேச்சு பேசினேன். நான் கூட ஒன்றை தான் நம்பினேன். அதனால் மீனாவை எவ்வளோ ஏளனமாக பேசுன்னு தெரியுமா? எல்லாரும் முன்னாடி என்னை தலகுனிய வச்சுட்ட. இப்போ நீ தான் பதில் சொல்லணும். ஏதாவது பேசு மனோஜ், அமைதியாக இருக்கேன்னு கேட்க இங்கே உடனே விஜயாவும், நீ சொன்னதெல்லாம் நம்பி நீ தான் என்னுடைய பையன், நீ நல்லபடியாக படித்து முன்னேற போகிற, ஆனால் இந்த முத்து தான் என்னை அவமானப்படுத்த போகிறான்னு நீ சொன்ன எல்லாத்தையும் நம்பி முத்துவை வெளுத்து வாங்கினேன். முத்து என் பையனே கிடையாதுன்னு உன் பாட்டி வீட்டுக்கே அனுப்பணும்னு யோசித்தேன். ஏன் ஸ்கூலில் கூட நீ செஞ்ச தப்புக்கு முத்துவை தான் நான் தப்பாக நினச்சேன். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ வரைக்கும் நல்ல பேர் வாங்கணும்னு ஏன் மனோஜ் நடித்து ஏமாத்தினேன்னு கேட்க, அம்மா நான் அப்படி செய்யணும்னு நினைக்கல. முத்து இந்த வீட்டில் இருந்தால் முத்துவுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே எனக்கு கிடைக்காது. உங்கள் பாசம் எனக்கு தான் கிடைக்கணும். முத்துவுக்கு அப்பா எதுவுமே செய்யக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாது, முத்துவை கவனிக்கக்கூடாது. உங்கள் மகனாக நீங்கள் முத்துவை ஏற்றுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தாம்மா தெரியாமல் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்ல, உன்னை நான் மன்னிக்கிறதா? நீ என் மகனே கிடையாது, உன்னையே நான் மன்னிக்கணும்னு கேட்குறாங்க விஜயா. இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன், ஆனால் இனி நீ பேசின பேச்சால், நீ சொன்ன உண்மையால் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். நான் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அதே மாதிரி முத்துவோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ என்னை மன்னிக்கணும். அப்படி முத்து மன்னிக்கலன்னு வையேன், இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை மனோஜி. ஏன் இப்படி செஞ்ச சொல்லு மனோஜி. மீனா உன் பாட்டியை வர வச்சதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மீனா மேலேயும் முத்து மேலேயும் ரொம்பவே கோவம் வந்தது. வீட்டில் அவங்களால தான் பிரச்சனை வருதுன்னு நினச்சேன். அதனால் முத்து மீனாவை இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது வெளியில் அனுப்பணும்னு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். நீயும் ரோகிணியும் சந்தோஷமாக இருக்கணும், என் பையன் மனோஜுக்கு நான் எப்பயுமே உதவியாக இருப்பேன்னு உனக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அதான் இப்படி ஏமாத்திட்டியா? ஏன் இப்படி செஞ்ச? உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க, அம்மா எனக்கு வேறு வழி தெரியலம்மா. பாட்டி வீட்லேயே இருந்த முத்து அங்கேயே இருந்திருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் எதிர்பார்க்காத நேரத்தில் முத்துவை கூப்பிட்டு வந்தீங்க. ஏன் கூடவே அவன் நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு சொன்னீங்க. அந்த முத்து நான் செய்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாமா. என்னை பற்றின உண்மைலாம் உங்களுக்கு தெரிஞ்சா, இப்போ தெரிஞ்சதுக்கே உங்களால் தாங்கிக்க முடியல. அப்போ தெரிஞ்சிருந்தா அப்புறம் என்னை நீங்கள் முத்து மாதிரி தானம்மா ரொம்ப கோபமாக பேசியிருப்பீங்க, என்னை பார்த்துக்க கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. அதனால தாம்மா நான் முத்துவை மாட்டி விட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே மீனாவும், அதெல்லாம் சரிதாங்க, இந்த பிரச்சனையை மறுபடியும் எதுக்குங்க பேசுனீங்க? உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்போ நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம்ல. மறுபடியும் முத்து தான் தப்பு செஞ்சான்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் ஏன் வீட்டுக்காரரை எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? அதனால தான் நீங்களே உண்மையை சொல்லணும், எல்லாருக்கும் நடந்த உண்மை புரியணும், உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இந்த வீட்டில் யாரும் எங்களை தப்பாக நினைக்கக்கூடாது, அதுலேயும் என் வீட்டுக்காரரை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு தான் பாட்டியை வர வச்சேன். இப்போ நானாக இதெல்லாம் சொல்லியிருந்தா, உண்மையை பேசியிருந்தாலோ இல்லை விஜயாத்தைக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாட்டி பேசினதுக்கு அப்புறமா தான் விஜயாத்தை பதில் பேசாமல் என்ன நடக்குதுன்னு அமைதியாக நின்று பார்த்தாங்க. இல்லை, நாங்கள் பேசுகிறது எல்லாமே பொய் தான், நாங்கள் சொன்னதை நம்பவே கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. நீங்களும் மறுபடியும் பொய் சொல்லியிருப்பீங்கல்ல மனோஜ். ஏன்னா நீங்கள் அப்படி தானே எப்பயுமே பொய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்துறது தானே உங்கள் வேலை. இப்போ வரைக்கும் அதை தானே செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் தம்பி முத்து உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு, உங்களை காப்பாற்றிருக்காரு, உதவி செஞ்சுருக்காரு. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம நீங்கள் நல்ல பேர் வாங்கணும், அப்படி தானே? இந்த வீட்டில் அப்படி நல்ல பேர் வாங்கி உங்களுக்கு பெருசாக என்னங்க கிடைக்க போகுது? எங்களை அவமானப்படுத்தி நீங்கள் அதில் சந்தோஷப்படணுமா அப்படின்னு மீனா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே முத்துவும், வேண்டாம் மீனா, நீ ஏன் மீனா இவ்வளோ கவலைப்படுற? மனோஜ் தானே, என் அண்ணன் தானே, சொல்லட்டும் விடு அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா இப்போ கூட உங்கள் தம்பி முத்து உங்கள் மேலே தப்பில்லாத மாதிரியே தான் பேசுவார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். யாரும் உங்களை அவமானப்படுத்துறதை பார்த்துட்டு முத்து வேலை தாங்கிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, எப்போ பார்த்தாலும் அவரை தலகுனிய வைக்கணும், அவரை சரியாக படிக்கலை, சரியாக வேலை பார்க்க தெரியாமல் சம்பாதிக்க தெரியாமல் இருக்கிறாருன்னு பேசுகிறீங்களே. இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஆரம்பிச்சிங்களா? நீங்கள் அண்ணாமலை மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தை தராமல், பணம் கிடைச்சதையே சொல்லாமல் ஏமாற்றி பிஸ்னஸ் ஆரம்பித்து கடையோட ஓனராக இருக்கீங்க. நாங்கள் உங்களை அப்படி ஏமாத்தலையே. நீங்கள் செஞ்ச தப்பை என்னைக்கு தான் ஒத்துப்பீங்கன்னு தெரியல. அந்த பணத்தையும் நீங்கள் திருப்பி தரலை. சொல்லப்போனால் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ரோகிணி மாதிரியே நீங்களும் ஏமாத்திட்டுருக்கீங்க. ஆனாலும் எந்த பிரச்சனையும் செய்யாத மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரி நீங்கள் அடுத்தவங்க மேலே தப்பு இருக்குன்னு மறுபடியும் பொய் சொல்லி எங்களை அவமானப்படுத்தணும்னு ஏன் நினைக்கிறீங்க மனோஜ்? அதனால தான் நான் இந்த பிரச்சனையை பெருசாக்கினேன், உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேச தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். இங்கே ரோகிணிக்கு பதில் பேச முடியாமல் மனோஜ் இப்படி செஞ்சதால இந்த மீனாலாம் கேள்வி கேட்குறாளேன்னு அழுகிறாங்க.
மனோஜ் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க விஜயா மனோஜ் மேல ரொம்ப கோவமா எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்குறாங்க. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, இந்த ஒரு பிரச்சனைக்காக என்னையும் மனோஜையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி உடனே ரோகிணியும் விஜயா முன்னாடி வந்து நின்று மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை, எனக்காக மனோஜ் உங்க பையனை மன்னிச்சிடுங்களேன். மனோஜ் செஞ்சது எல்லாமே தப்பு. முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மனோஜ், நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீ என்னை ரொம்ப ஏமாத்திட்ட மனோஜ் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ரோகிணியை பார்த்த விஜயா சொல்கிறாங்க, இதில் நீ தலையிடாத, அமைதியாருன்னு சொல்கிறாங்க. இல்லத்த, மனோஜ்க்காக நான் தானே இருக்கேன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு. முத்துவுக்காக பேச பாட்டி வந்தாங்க, மீனாவும் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு பேச யார் இருக்காங்க? அதனால் மனோஜ்க்கு செஞ்சது எல்லாமே தப்பு தான். மனோஜ்க்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்குன்னு முத்து மீனா கிட்டலாம் மனோஜை மன்னிப்பு கேட்க சொல்லாதீங்க அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கிட்டு, நீ எதுக்கு இதில் தலையிடுற? நீயா தப்பு செஞ்ச? உன்னைய நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன்? இல்லைல்ல, வேற வேலை இருந்தால் போய் பாரு. மனோஜ் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லை, மனோஜுக்கு இந்த வீட்டில் தங்க இடமே இல்லைன்னு கண்டிப்பாக மனோஜ் செஞ்ச தப்புக்கு என்னை ஏமாத்துறதுக்கும் நான் மனோஜை இங்கேருந்து அனுப்பிடுவேன். இந்த வீட்டில் இனி மனோஜ் தங்க இடமே இல்லைன்னு நான் முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். என்ன மனோஜ், உன்னுடைய முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மீனா ரொம்ப கோவமாக நிற்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு வேற என்ன செய்யன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. மனோஜை இவ்வளோ நம்பினேன், ஆனால் அப்படி நான் நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. அந்த சமயம் ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க? நீங்கள் அன்னைக்கு பேசின பேச்சால் முத்து மேலே தப்பு இருக்குன்னு நானும் நினச்சேன். ஆனால் இப்போ தான் பாட்டியும் வந்துட்டாங்க. மீனா வந்து உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்க. பாட்டி வந்ததுக்கு அப்புறமா தானே வேற வழி இல்லாமல் நீங்கள் நடந்த உண்மையை சொல்லியிருக்கீங்க மனோஜ். அதனால் விஜயாத்தை பாட்டின்னு எல்லாரும் சொல்கிறது ரொம்ப சரிதான். தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்கணும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, உண்மையை மறைச்சிருக்கீங்க. அது மட்டுமா, எந்த தப்பும் செய்யாத முத்துவை போலீஸில் மாட்டி விட்டுருக்கீங்கன்னா நீங்கள் சாதாரண தப்பெல்லாம் செய்யவே இல்லை. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இல்லவே இல்லை. முத்து மாதிரி நீங்கள் வரவே முடியாது. முத்துவோட நல்ல மனசு உங்களுக்கு இல்லவே இல்லை. அதனால் முத்து வந்து செஞ்ச உதவிக்கு, உங்களை காப்பாற்றுனதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும். இல்லையா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாரும் முடிவெடுப்போம். எப்படி மனோஜ்? இனியும் விஜயாத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் திருத்த முடியாது. அப்புறம் அண்ணாமலை மாமா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த பிரச்சனைக்கெல்லாம் 2 பேரையும் வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அதனால பேசாமல் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே முத்துவும், அதெல்லாம் வேண்டாம், யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லை, என்னால் அம்மாவுக்கும் பிரச்சனை வரும், என்னையும் இங்கேருந்து அப்பா இருக்கிற கோவத்தில் அண்ணாமலை அப்பா அனுப்பிட்டாருன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு, முத்து என்னை மன்னிச்சிரு முத்துன்னு சொல்லும்போது, என்ன பார்த்துட்டு மெதுவாக பேசுகிறீங்க? பொய் சொல்லும் போதெல்லாம் நல்லா சந்தோஷமாக பேசுகிறீங்கல்ல, இப்போ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லை முத்து, நான் செஞ்சது எல்லாமே தப்பு. உன்னை நான் மாட்டி விட்டுருக்கக்கூடாது. ஆனாலும் எனக்காக நீ பெரிய உதவி செஞ்சுருக்க. என் தம்பின்னு கூட பார்க்காம அம்மா கிட்ட உன்னை பற்றி தேவையில்லாமல் பேசி அம்மா வந்து உன்கிட்ட பேசாத மாதிரி செஞ்சதுக்கு காரணமே நான் தான். அம்மா எப்பயுமே என்ன தான் மகனாக பார்க்கணும், என்ன தான் புரிஞ்சுக்கணும், எனக்கு மட்டும்தான் அவங்க எல்லாரும் எல்லாமே செய்யணும்னு நினச்சேன். அதனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் இனியாவது உனக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருக்கேன், என்னை மன்னிச்சிருவியா மனோஜ் அப்படின்னு கேட்டு அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிரு முத்துன்னு மனோஜ் வந்து ரொம்பவே அழுதுட்டுருக்க. உடனே மீனாவும், நீங்கள் தாங்க மன்னிக்கணும், மனோஜ் உங்கள் அண்ணன், இனி இவர் இப்படிலாம் பேச மாட்டார்ல, இனி சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ரோகிணி என்னை கேள்வி கேட்பாங்க, ஸ்ருதிக்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்னு யோசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க. மனோஜ் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல், நான் மன்னிப்பு கேட்டால் தான் இந்த வீட்டிலேயே இருக்க முடியும்னு நினச்ச மனோஜ் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல், உடனே விஜயாவும் தான் செஞ்சது எல்லாமே தப்பு, மனோஜை நம்பி இப்போ நான் வந்து அவமானப்பட்டு நிற்கிறேன்னு, முத்து என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, வேற நான் என்ன செய்ய முடியும், நானும் தான் தப்பு செஞ்சுருக்கேன். இந்த மனோஜை நம்பி நான் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் தலை குனிஞ்சில் நிற்கிறேன். அதனால தான் நானே வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இத்தனை நாள் நான் உன்னை வந்து புரிஞ்சுக்கல, நீ சொன்ன எதையுமே வந்து நம்பலை, அதுதான் என்னுடைய தப்பு. மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பினல, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை. இன்னைக்கு உன் பாட்டி அங்கேருந்து வராமல் இருந்திருந்தா மீனாவே இந்த உண்மையை சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் பொய் தான் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் இன்னைக்கு மனோஜ் பேசின பேச்சில் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை நீயும் மன்னிச்சிடணும். அது மட்டும் இல்லை, நல்ல மருமகளாக இருந்த மீனாவையும் ஏற்றுக்காம
இந்த வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான். இனி நான் ஒரு நல்ல மாமியாராக இருப்பேன். அதே மாதிரி முத்துவை என் மகனாக ஏற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு கண் கலங்கின விஜயாவும் மன்னிப்பு கேட்குறாங்க. செஞ்ச உதவிக்காக நன்றி சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்காக நீ எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய நல்ல மனசு யாருக்குமே வராத முத்து. நான் இப்போ தான் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே அண்ணாமலையும் இனியாவது முத்துக்கு யாரும் பிரச்சனை செய்யாமல் முத்துவை புரிஞ்சுக்கோங்க. முத்து சரியா இந்த மனோஜ் மாதிரி பெரிய பிஸ்னஸ்லாம் செய்யலைனாலும் முத்து செய்கிற உதவி மாதிரி வேற யாரும் இந்த வீட்டில் செய்யவே மாட்டீங்க. முத்துவோட நல்ல மனசும் யாருக்கும் வராது. மனோஜ், இனியாவது பொய் சொல்லாமல் யாரையும் ஏமாத்தாமல் உன்னுடைய வேலையை பாரு. இல்லை, நீ அந்த கடையில் ஓனராகவே இருக்க முடியாது. பொய் சொன்னதுக்கு அப்புறம் நீ இனி வெளியில் வேற எங்கேயாவது போய் வேலை பாரு. முத்துவும் மீனாவும் அந்த கடையோட ஓனராக இருக்கட்டும்னு நானே ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். ஆனால் முத்து கண்டிப்பாக இதெல்லாம் விரும்ப மாட்டான். அதனால தான் நான் பொறுமையாக அமைதியாக இருக்கேன். விஜயா உண்மையை புரிஞ்சுக்கிட்டா. அதனால் இனி எந்த பிரச்சனையும் வராமல் நல்ல மாமியாராக இருந்து குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும் விஜயா. இதுக்கு மேலே இந்த வீட்டில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெளிவாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. எப்போ பார்த்தாலும் இந்த மனோஜை நம்புறதுன்னு மனோஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேச, என்னை மன்னிச்சிரு மீனா. முத்து மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் எனக்கு உண்மை தெரியணும்னு நீ செஞ்ச இந்த உதவியால் இந்த மனோஜ் எப்படிப்பட்டவன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். நீ மட்டும் என் மாமியாரை வர வைக்கலனாலும் இந்த உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இந்த மனோஜுக்கு சரியான பாடம் புகட்டலனாலும் இப்போ வரைக்கும் நான் மனோஜை ரொம்பவே நம்பி இப்படி தான் மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் எனக்கு உண்மையாகவே உதவி செஞ்சு என்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறது முத்து மட்டும்தான். இனி நான் மனோஜை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற விஜயா முத்துவையும் மீனாவையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பேத்தி மீனா முத்து மேலே உள்ள பாசத்தில் என்னை வர வச்சது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உண்மை என்னன்னு புரிய வச்சுட்டா. அதனால் விஜயாவும் மனசு மாற வீட்டில் உள்ள எல்லாரும் முத்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பு செஞ்ச மனோஜுக்கு சரியான பாடம் புகட்டியாச்சு. இனி மனோஜ் தப்பு செஞ்சால் யாரும் மன்னிக்க போகிறதில்ல, இந்த வீட்லேயும் மனோஜ் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இப்போ விஜயா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசு மாற காரணமே என் பேத்தி மீனா தான். முத்து மீனாவோட நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு இங்கே விஜயா மனசு மாறி ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பேசுகிறதால கண் கலங்கி நிற்கிற முத்துவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி. இங்கே முத்து மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு மனோஜால் மறுபடியும் தாங்கிக்க முடியல. நான் சொன்ன உண்மையால் அம்மா மனசு மாறிட்டாங்க. முத்து மீனாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்கிட்ட இனி பேசவே மாட்டாங்க, என்னை கண்டுக்கவும் மாட்டாங்க. இந்த வீட்டில் உள்ள யாரும் என்கிட்ட மதித்து பேசவே மாட்டாங்க. இந்த வீட்டில் யாரும் மதிப்பு மரியாதை கொடுக்கவே மாட்டாங்களே. இப்படி நானே உண்மையை ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணமே இந்த மீனா தான். மறுபடியும் என் அம்மா என்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ்.